ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளி அருள் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக கூறி ஆவடி காவல் ஆணையரகத்தில் அருளின் மனைவி பரபரப்பு புகார் அளித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மாலை சென்னை பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோடு அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தற்போது வரை 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த 14ஆம் தேதி திருவேங்கடம் என்ற குற்றவாளி போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை போலீசார் 5 நாட்களுக்கு காவலில் எடுத்து தீவிரமாக விசாரணை செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக பிரமுகரும் வழக்கறிஞருமான அருளை மேலும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆவடி காவல் ஆணையத்தில் அருளின் மனைவி தனது கணவர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி புகார் மனுவை அளித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் ஏற்கனவே 5 நாட்களுக்கு காவலில் எடுத்தபோது தனது கணவர் அருள் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டதாகவும், ஆனால் போலீசார் மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அழைத்து சென்றால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் கூறினார். இப்போ அவங்கள மறுபடியும் கஸ்டடிக்கு கூட்டு போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 5 நாள் கஸ்டடியில் அவங்க எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ மறுபடியும் கஸ்டடியில் கூட்டு போனா அவங்களுக்கு ஏதாச்சும் உயிர் இது ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அவர் மறுபடியும் கஸ்டடி கூட்டு போக கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. எனக்கு இதுல சம்மந்தம் இருக்கா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு பல லட்சம் பணம் கைமாறி அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். அவர் என்ன வேலை செய்யறாரு? அதான் சார் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி நாங்க டிராவல்ஸ் தான் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் படிச்சுதான் மறுபடியும் அட்வொகேட் ஆகணும். அதெல்லாம் தெரியலைங்க சார். அவர்தான் ஒரு நியூஸ்ல ஒரு மாதிரி போடுறாங்க. அது உண்மையான்னு தெரியல. அதுதான் சார், அவர் தப்பு பண்ணியிருந்தா ஓகே, தப்பு பண்ணியிருக்காருன்னா அதுக்கான தண்டனை என்னவோ அதை கொடுங்க, அதை நான் வேணாம்னு சொல்லல. ஆனா உயிருக்கு எந்த இதுவும் ஆகாத மாதிரி பார்க்கணும் சார். என்ன சொல்றது, இவரு தான் ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்காருன்னும் போது எங்களால ஒரு இது கூட எங்களால நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கான ஆள் கிடையாது இவரு. அவர் ஆற்காடு சுரேஷ் என்ன வேணும், என்ன அவங்க ரிலேஷன்லாம் இல்ல சார். எங்க நாத்தனார் அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சுதான் பழக்கமே. அதை வச்சு பழக்கம் கூட இல்ல. அந்த தெருவுல இருக்காங்க. நாங்களுமே இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு, எங்க நாத்தனார் வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரர் இல்ல. அவர் தொடர்பு இருக்கு இந்த இதுல முக்கியமா இருக்காரு. அது 12 வருஷமா கேஸ் பாக்குறாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் முடிச்சே இப்ப 4 வருஷம் தான் சார். அட்வொகேட் அவர் முடிச்ச 4 வருஷம் தான் ஆகுது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் அருள் முக்கிய குற்றவாளியாக பேசப்படும் நிலையில் அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிவரும்.